போர் திணறியது. இவ்ளோ கிரவுடு எக்ஸ்பெக்டட் தான். பட் இவ்ளோ கிரவுட் அன்எக்ஸ்பெக்டட். திருநெல்வேலி, தூத்துக்குடிய காட்டிலும் இங்க வந்து கிரவுடு அட்டி அலமோதுது. கூட்டம் கட்டி ஏறுது. வர வர இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து சஃபகேஷன் இஷ்யூ இருக்கு. சரியா? பொதுவா இந்த மாரியான ஒரு கிரவுடோ இல்ல மூவியே பார்த்தா கூட எனக்கு லைட்டா சஃபகேட் ஆகுற மாரி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்பலாம் இந்த பிரச்சாரம் பண்ணும்போது உஷாரா இன்ஹேலர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிறேன் நானு. ஒரு வேள சஃபகேட் ஆகுமோ அப்டின்னு. ஏன்னா அவ்ளோ கிரவுடுங்க. வயசானவங்க கிட்ட நம்ம வந்து தேடி போய் பேச போறது கிடையாது. பட் காதுபட நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு கிரவுட் வந்து விஜய்க்கு இருக்கு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனா உள்ள தோணுது. இன்னொன்னு எது குடுத்தாலும் மனுஷன் வாங்கி வச்சுக்கிறாப்புல. அந்த ஒரு வண்டிக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வேற போட்டிருந்தானே. தட் வாஸ் வெரி ஃபன். அதுவும் இல்லாம இந்த ஒரு ஷாட்ல காட்டுறாங்க திருப்பூர. அப்படி போயிட்டு ஜூம் அவுட் பண்றாங்க. அப்பா! என்ன மாரி கிரவுடு. அதுலயும் எது குடுத்தாலும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு, நான் இப்ப தான் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு மக்கள் இவ்ளோ கிஃப்ட் குடுத்து, அத அவரும் ரிசீவ் பண்றத நான் இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாரும் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எதுனா குடுத்து ஓட்டு போட்டுருங்கம்மா, அது பண்ணிரும்மா, இது பண்ணிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு. பீப்பிளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வராங்களா சரி இவங்க எதுனா குடுப்பாங்க, டம்ளர் குடுப்பாங்க, அண்டா குடுப்பாங்க, குண்டா குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா மண்டபத்தில கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் பையில போட்டு குடுப்பாங்க. இதெல்லாம் நான் லிட்டரலா கண்ணால பார்த்துருக்கேன். ஆனா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எதையாவது எடுத்துட்டு போறானுங்க. ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு போறானுங்க, டெடி பியர் பொம்மை எடுத்துட்டு போறானுங்க, ரூ. 20 பொம்மை கார் எடுத்துட்டு போறானுங்க, டீ ஷர்ட் எடுத்துட்டு போறானுங்க, ஷர்ட் எடுத்துட்டு போறானுங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு நான் என் பொண்ணுக்கு சொல்லும்போது நல்லாருக்கும். அதெல்லாம் சொல்றப்போ. இன்னொன்னு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த யூபிஸ், சங்கீஸ் இவங்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு.